வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கு? திமுக, அதிமுக, விஜய் தாவேக்கா இருக்கு, நாம் தமிழர் சீமான். நீங்க யாராவது ஒன்று தமிழ்நாட்டில் வந்தால் ஒன்று திமுக இல்லை அண்ணா திமுக தான். இந்த ரெண்டு கட்சியை தவிர அவர் எந்த கட்சியும் வர முடியாது. ஜாதி கட்சியாக இருக்கட்டும், நடிகர்கள் கட்சியாக இருக்கட்டும், வர விட மாட்டாங்க. அதான் உண்மை. ஒன்று அண்ணா திமுக வரணும், இல்லை திமுக வரணும். ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய் தாவேக்கா இருக்கு, நாம் தமிழர் சீமான். நம்ம திமுக தான். உதயநிதி ஸ்டாலின் தான். எதனால? நல்லா இருக்குது. எப்பயுமே திமுக நல்லா இருக்குது. சரி, எத்தனை கட்சி வந்தாலும் திமுக தான். சரி சாமி, உங்க ஆதரவு திமுக, அதிமுக, தாவேக்கா, நாம் தமிழர். நீங்க யாரும் ஆட்சி பண்ணலாம் நினைக்கிறீங்க? உங்க ஆதரவு யாருக்கு? திமுக இப்ப நல்லா இருக்கு. இவங்க வந்து இன்னும் அடுத்த ஆட்சியில வருவாங்கன்னு சந்தேகம் தானே. அடுத்த ஆட்சி வந்து நீங்க யாரு எதிர்பார்க்கறீங்க? நான் பாக்குறது விஜய் பாக்குறேன். எதனால விஜய்? அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்க, இடையில ஒரு அறிக்கை விட்டாங்க, நல்லா இருக்கு. அதனால இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? போன தேர்தல் வந்து பாமக. இந்த டைம் விஜய். விஜய் விஜய். நீங்க உங்க உங்க ஆதரவு யாருக்கு? யார் ஆட்சி? யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேக்கா, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர் சீமான். டிவிக்கு தான். எதனால? விஜய் தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இல்லை, போன வாட்டி சீமாவுக்கு போட்டேன். இந்த வாட்டி விஜய்க்கு தான். இந்த விஜய். சரி, நீங்க அப்புறம் உங்க சப்போர்ட் யாருக்கு? நமக்கு டிவிக்கு தான். எதனால? அவர் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும், அதனால ப்ரோ. இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? முன்னாடி பிஎம்கே போட்டு போட்டேன். பிஎம்கே. இந்த டைம் டிவி. ஆமா. சரி, சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய் தாவேக்கா இருக்கு, நாம் தமிழர் சீமான். இந்த சேனல் யூடியூப்ல, டெலிவிஷன். யூடியூபா? உங்க சப்போர்ட் யாருக்கு? அதிமுக. எதனால? அந்த கட்சியில இருக்கேன். எப்பயுமே அதிமுக. ஆமா. காரணம் என்ன? நாங்க அதான் அப்பல இருந்து கட்சியில இருக்கிறதுனால உள்ள இருக்கேன். சரி, ஐயா, வர தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேக்கா, விஜய், நாம் தமிழர் சீமான். யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? அதிமுக தான் ஆட்சி நல்லா இருக்கும். எதனால? ஏற்கனவே 4 வருஷம் நல்லா பண்ணிருக்காரு அதிமுகவில். திமுகவில் அந்த ட்ரிப் ஒன்றும் செய்யலை. ஆனால் எடப்பாடி நல்லா செஞ்சிருக்காரு. ஜெயலலிதா மாதிரி செஞ்சிருக்காங்க. ஜெயலலிதா மாதிரி செஞ்சாரு. அவர் தான் திருப்பி வருவோம். அதிமுக இருக்கும். அது தான் நல்லா இருக்கும். சரி, ஆமாம். நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? வர சட்டமன்ற தேர்தல் திமுக, அதிமுக, தாவேக்கா, விஜய், நாம் தமிழர் சீமான். உங்க ஆதரவு யாருக்கு? அம்மா தான், எடப்பாடி. எதனால? கொஞ்சம் நமக்கு செஞ்சிருக்காரு, அதனால அவருக்கு தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? போன தேர்தல் அப்ப இருந்து எம்ஜிஆர் தான். எப்பயுமே. சரி, வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, தாவேக்கா, நாம் தமிழர், அதிமுக. நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? இப்போதைக்கு எதாவது ஐடியா இல்லையா? பிறகு நம்ம மைண்டுக்கு தான் இருக்கு. சப்போர்ட்டா டிவிக்கு. அதை தாண்டி தலைவர். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு? ஆரம்பிச்சதுனால உங்க சப்போர்ட் யாரு? யார் வந்தாலும் எதுவும் செய்ய போறது இல்லையாட்டுருக்கீங்க. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இலவசங்கிற பேர்ல வந்துங்க மக்களை வந்து சோம்பேறி ஆக்குறாங்க. ஏன்னா அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. யார் வந்தா எதை செய்வாங்க? வேலை செய்யாம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அது வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லது இல்லையா? நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? திராவிட கட்சிகளை தவிர மற்ற ஏதாவது வந்தாங்க நல்லா பண்ணுவாங்கங்கிறாங்க. அதான் சொல்றேன், திராவிட கட்சிகளை தவிர பாக்கி. ஏன்னா திராவிட கட்சிகள்லாம் வந்து அரசியல ஊறி எல்லாத்தையும் அதை என்னென்ன தில்லு முள்ளு எல்லாம் பண்ணணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ புதுசா வரவங்க ஆர்வத்துல ஏதாவது நல்லது செய்யணும்னு செய்வாங்க. அதுக்காக தாங்க. இவங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த நேரத்துல யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியாதுங்க. சரி, உங்க ஆதரவு சட்டமன்ற தேர்தல் திமுக, அதிமுக, விஜய், தாவேக்கா, நாம் தமிழர் சீமான். நீங்க யார் ஆட்சி பண்ணலாம்? ஏதாவது மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாற்றம் யாரு? எப்பவும் போலதான் அதிமுக, திமுக இல்லைன்னா அதிமுக ரெண்டுல ஏதோ ஒண்ணு. திமுக சரியா பண்ணலன்னு தோணுது.
அதிமுக இருந்தா நல்லா இருக்கும். இப்ப அதுக்கு அடுத்த ஆட்சியில திமுக நல்லா இருக்கும். அதான் இயற்கை அப்படிதான் போகுது. எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறத நானும் நினைக்கிறேன். இந்த 3வது கட்சி 4வது கட்சி அதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. நான் பிஜேபி அண்ணாமலை இருந்தா ஓரளவுக்கு வரும்னு நினைச்சோம். பட் அண்ணாமலை எடுத்ததுனால எப்படி சொல்ல முடியாது. இப்போதைக்கு திமுக. சரி, தேங்க்யூ. அவர் வந்தா நல்லா இருக்கும்ண்ணா. மைக்கு சூசி மாட்டாரு என்ன எது இது யூடியூப் இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல யார் போனீங்க? இதுக்கு சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். சீமான் அண்ணா நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்காரு. என்ன ஆப்போசிட்டா இருக்காரு? விஜய் அண்ணா ஃபர்ஸ்ட் வரவேற்றாரு. இப்ப அவர் வந்து எல்லாம் எதிர்க்காரு. அவர் எந்த பக்கம் இருக்காரு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. இந்த டைம் டிவி கேக்கு கண்டிப்பா அவர் தானே பண்ணணும். சரி. அதிமுக வரவே கூடாதுண்ணா. அதிமுக ஏன் எதனால? அவங்க எதுனா நல்லா பண்ணாங்க. எல்லாம் போய் தானே போய் சொன்னா எல்லாம் போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சி விட்டு வேற ஏதாவது புது ஆட்சி வந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். திமுக ஆட்சி நடந்தாண்டா. ரெண்டுமே வரக்கூடாது. ரெண்டுமே சொல்றேன். ரெண்டுமே வரக்கூடாது. உங்க சப்போர்ட் சொல்லுங்க. இது பாக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கு. பெரியார் கட்சினா அவரு. பெரியார் கட்சி. அதான் கருப்புடையில இருப்பாரு அவரு. அவர் போட்டிருக்கிற பவுச்சு கூட கருப்பா தான் இருக்கும். அவர் என்ன பெரியார் கட்சி. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, எம்பிகே. எதனால? புதுசா வரட்டுமே அதனால சேஞ்ச். இதுக்கு முன்னாடி யார் போகுது? இதுல இது ஃபர்ஸ்ட் டைம். வர சட்டமன்ற தேர்தல்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா இருக்கு, நாம் சீமான். நீங்க யாராவது திமுக. திமுக எதனால? மக்களுக்கு நல்லது செய்யறாங்க, அதனால அவங்க நல்லது. இதுக்கு முன்னாடி யாருக்கு சொல்லுங்க? நாங்க 25-30 வருஷமா ஓட்டு ஓய்வு போட்டு திமுக. எப்பயுமே திமுக. சரி, ஓகே. எதனால? விஜய் சேனல். இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு போடணும்னு விஜய்க்கு 234 தொகுதியில நிக்கிறதுக்கு வேட்பாளர் கிடையாது. முன்னாடி விஜய் ஜெயிப்பாரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் முதல்வர் ஆகலான்னு பார்க்கலான்னு யோசிக்கலாம். சரிங்களா? ஒன்று தமிழ்நாட்டில் வந்தால் ஒன்று திமுக இல்லை அதிமுக தான். இந்த 2 கட்சியை தவிர அவர் எந்த கட்சியும் வர முடியாது. ஜாதி கட்சியாக இருக்கட்டும், நடிகர்கள் கட்சியாக இருக்கட்டும், விட மாட்டாங்க. அதான் உண்மை. ஒன்று அதிமுக வரணும், இல்லை திமுக வரணும். விஜய்லாம் இப்போ வந்துட்டு இந்த சொல்கிற மாதிரி ஓட்டு போடுறாங்கல்ல விஜய்னா அது சாத்தியப்படாது. இப்படி அவர் ஜெயிப்பாருங்கிறதே சந்தேகம். ஓகேங்களா? வேற என்ன? இல்ல கேட்கவே இல்லை. ஏதோ 26ல உங்க சப்போர்ட் இருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. எதனால? எதனால சார் இல்லை ஆட்சிக்கு நல்லா செய்வாங்க. மாற்றம் இதுக்கு முன்னாடி யாருக்கு support? இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இந்த டைம் டிவிகே. சரி, ஓகே. உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய்? டிஎம்கே தானே. டிஎம்கே. பிஎம்கே எதனால? அவங்கள தவிர பாக்கி யாரும் சங்கன பார்ட்டி யாருமே கிடையாது தமிழ்நாட்டுல. எப்பயுமே பிஎம்கே. எப்பவுமே அவங்க தானே. சரி, யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர், சீமான். நீங்க யார ஆட்சி பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? உங்க ஆதரவு யாரு? திமுக தாங்க. எதனால? ஒரு நிலையான கட்சியா இருக்கு. அதனால ஒரு பிளவு எதுவும் இல்லை. இதுக்கெல்லாம் திருமாவளவன் கட்சியா இருக்கும். திருமாவளவன் செய்வோம். எப்பவுமே திமுக. ஆமா, சந்தோஷம். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. இப்போ யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான். டிஎம்கே தான் நல்லா செய்கிறாங்க. டிஎம்கே தான் எல்லாத்தையும் நல்லா கொண்டு வராங்க. அவங்களே இருந்தா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? டிஎம்கே. டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே, விஜய், டிவிகே இருக்கு, நாம் தமிழர். உங்க ஆதரவு யாரு? இந்த தடவை ஏடிஎம்கே பண்ணுறதா இருக்கு. எதனால? இங்கதான் ஒன்றும் சொல்றது செய்யுங்கிறாங்களே, அதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இது வரைக்குமே ஒரு 30 வருஷமா திமுக தான் ஓட்டு போட்டோம். இந்த டைம் ஏடிஎம்கே. உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான். அதெல்லாம் யாருக்கும் ஓட்டு போடவும் பிடிக்கல. எல்லாம் திருடம் தான். ஒருத்தரும் யோக்கியம் இல்லை. யாருக்கும் ஓட்டு போட இருக்குள்ள யாருக்கும் நான் ஓட்டும் போட மாட்டேன். அவ்வளோதான். யாருக்கும் ஓட்டு போட பிடிக்கல. இன்ட்ரெஸ்ட் இல்லை.